திருக்குரானிலே சொல்வான், நம்ம எதிர்பார்ப்பு என்பது நடக்காத பட்சத்தில் எப்படி இருக்கணும், நடந்தா எப்படி இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியமானது. கைலா தாசவ் அலா மாஃபாத்தக்கும் வலா தபரகு மாத்தாக்கும். நீங்க ரெண்டு விஷயத்துல கவனம் செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிட்டு, உங்க சான்ஸ் மிஸ் ஆகி போச்சு, உங்களுக்கு எதிர்பார்ப்பு கிடைக்கல, அல்லது உங்க கைக்கு வர வேண்டியது வராம போயிட்டு, நேற்று வரைக்கும் எதிர்பார்த்தோம், இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்த்தோம், புள்ள மட்டும் இல்ல, ஒரு ஜாப் எதிர்பார்த்தோம், ஒரு பணத்தை எதிர்பார்த்தோம், ஒரு வேலை முடிய மாதிரி இருக்குது, எல்லாம் நெருங்கி வந்துச்சு. ஆனா காலையில போனா அவ்வளவு அப்படியே குலாஸ் ஆயிட்டு, எதிர்பார்த்து ஆசைப்பட்டு திட்டமிட்டு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அது கிடைக்கவில்லை என்றால் கைலா தாசவ் அலா மாஃபாத்தக்கும், உங்களை விட்டு தப்பி போனதை பற்றி கவலைப்படாதீர்கள். இதுக்கு மேல என்ன வேணும்? திருக்குரான் வழிகாட்டுவதை விட வேறு யார் வழிகாட்ட முடியும்? நீ நினைச்சு போன கிடைக்கல, இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போறார், போனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்புக்காகவே 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு போறார், அங்க போன அந்த வாய்ப்பு கிடைக்கல, அதனால நீ விழுந்து விடுவதா, படுத்து விடுவதா, சோகமாகி விடுவதா, வாழ்க்கையே போனதாக நினைப்பதா? இல்லை, கவலைப்படாதே. வெளிநாட்டுக்கு போனதெல்லாம் தப்பு இல்ல, அந்த ஜாப் எதிர்பார்த்தது தப்பு இல்ல, அங்க ஒரு வாய்ப்பு வர வேண்டியது எல்லாம் கரெக்ட் தான், போன கிடைக்கல. இப்ப நீ எப்படி நடக்கணும்? கைலா தஸவ் அலா மாஃபாத்தக்கும், உங்களை விட்டும் கை மீறி விட்டது பாருங்க, தப்பி போச்சு இல்ல, கவலைப்படாத. இதுதான் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை, அன்னரால் கற்றுக் கொடுக்கறாங்க.